ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் அலர்ட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th பாஸ் அல்லது 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் ஜாப், அதாவது 15 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நீங்கள் நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 13,000 40,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண முடியாது, தபால் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 7 பிப்ரவரி 2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஒட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரன் கையொப்பம், விண்ணப்பதாரரின் பெயர், அதை இந்த இடத்துல மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தந்தை பெயர் அல்லது ஃபாதர் நேம், உங்களுடைய அப்பா பேரை என்னவோ அதை என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்டில் DD/MM/YYY அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அந்த இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஏஜ், வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5வது கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6வது தற்போதைய வீட்டு முகவரி, கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் எந்த வீட்டு முகவரியில் இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8வது ஆதார் கார்டு எண், உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து அதில் இருக்க அந்த நம்பரை என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். 9 தொலைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. 10வது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கம்பல்சரி. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடம் மற்றும் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடம் மற்றும் தேதி, என்றைக்கு உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேட் சிக்னேச்சர், அதாவது விண்ணப்பதாரர் கையொப்பம், நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அது கீழே இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட், சுய சந்தர்ப்பம் விட்டு நீங்கள் அனுப்பணும். அதாவது உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வைக்கணும். 2வது பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப், அதில் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் மார்க்ஸ், உங்களுக்கான எவிடன்ஸ், நீங்கள் படித்ததுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். நெசசரி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், மேபி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்ஸ், ஃபார்மாசிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த மாதிரி படித்தவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த இதை வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th 12th மார்க் ஷீட் கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, உங்களுடைய
ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, ஓட்டர் ஐடி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் அது ஏதாவது வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பி அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூல் இல்லை காலேஜில் அங்கே இருக்க பிரின்ஸிபல் யார் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனோ அவங்ககிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே என்ஓசி வாங்கணும். இருந்துச்சு அப்படின்னா என்ஓசி வாங்க, இல்லாட்டி விடுங்க. இதுக்கு இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் தாராளமாக வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட மொத்தமாக சேர்த்து அனுப்பணும். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2/2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்பென்சர் சித்தா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டிகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கன்சல்டன்ட். இந்த ரோலுக்கு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி 40,000 rupees உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் உங்களுக்கு தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 ரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 40,000 rupees உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது டிஸ்பென்சர் சித்தாக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 15,000 rupees உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலுக்கு நீங்கள் பிகாம் கிராஜுவேட் அல்லது பிஏ கார்ப்பரேட் அல்லது பிசிஎஸ் இதில் படிச்சுட்டு கூடவே மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் டேலி பேக்கேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 16,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மேல், அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி இல்லை பாட்டனி இல்லை ஜுவாலஜியில் படிச்சிருக்கணும். இது இல்லாமல் தமிழ் லாங்குவேஜில் கம்பல்சரி படிச்சிருக்கணும். இது இல்லாமல் 2 years மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மேல் இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் க்ரோஸ் இது ஏதோ ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கான மாத சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் உங்களுக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸுக்கு எம்எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அதாவது மிட் லெவல் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் ப்ரொவைடர். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எம் அதாவது டிப்ளமோ ஜிஎன்எம் படிச்சிருக்கலாம். இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஏஎன்எம் இது ஆக்சுவலி நர்ஸ் மிட்வைஃப் தான். இதுக்கு ஏஎன்எம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் இல்லை 10th ஃபெயில் ஆனாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 8,500 ரூபா உங்களுக்கான சம்பளம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இந்த ரோலை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி கிராஜுவேட் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஆக்குபேஷனல் தெரபி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் சேலரி. சோசியல் ஒர்க்கர். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்எஸ்டபிள்யூ அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 23,800 ரூபாய் உங்களுக்கான சேலரி. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபி. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்சுவல் டிசபிலிட்டியில் படிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் ரோலுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சஸ் டிகிரி முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர். நீங்கள் பேச்சஸ் டிகிரி அப்படி இல்லைன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். 19,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்ரி சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். கம்பல்சரி 2 wheeler டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 2 months கோர்ஸ் படிச்சிருக்கணும். 19,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மொத்தமாக சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் சேரு, நகராட்சி அருகில், திருப்பத்தூர் மாவட்டம் 635601. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தாராளமாக
நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒன்று இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.